நீங்க தீபாவளியை கொண்டாட ரெடி ஆகிட்டு இருக்கிற அதே நேரத்துல இதே தீபாவளியை வச்சு உங்களை ஏமாத்த பல மோசடியாளர்களும் தயாராகிட்டு இருக்காங்க. இது மாதிரியான பண்டிகை நாள்கள்ல, குறிப்பா தீபாவளி, நியூ இயர் மாதிரியான சமயங்கள்ல குறைந்த விலையில பட்டாசு விற்பனைன்ற பேர்ல நிறைய மோசடிகள் நடந்து வருது. அதனால மக்கள் மிக அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் உருவாகி இருக்கு. மோசடியாளர்கள் இதற்காகவே பிரத்யேக போலி வலைதளங்களை கூட நடத்தி வருவாங்க. ஏன் நிஜ நிறுவனங்களோட பெயர்களை பயன்படுத்தி சில எழுத்துக்களை மட்டும் மாத்தி கூட மோசடியில ஈடுபடுவாங்க. இது மாதிரியான போலி வலைதளங்களுக்காக சமூக வலைதளங்கள்ல எக்கச்சக்கமா விளம்பரங்கள் கூட உருவாக்குவாங்க. Facebook, இன்ஸ்டாகிராம்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்ல கூட லிங்கா விளம்பரத்தை அனுப்புவாங்க. இந்த விளம்பரத்தோட லிங்க்குகளை நீங்க பயன்படுத்தினா உங்களுடைய போனோ அல்லது கணினியோ மோசடியாளர்களோட கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். அதுல உங்களுக்கே தெரியாம பணத்தை மிக எளிதா அவங்க கொள்ளையடிச்சிருவாங்க. அதனால சந்தேகத்திற்குரிய விளம்பரங்களையோ அல்லது வலைதளங்களையோ பயன்படுத்தாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தெரியாத எண்கள்ல இருந்து வர்ற எந்த ஒரு விளம்பரத்தையோ லிங்குகளையோ கூட பயன்படுத்தக்கூடாது. இது மாதிரியான வலைதளங்கள்ல ஆன்லைன் மூலமா பணம் செலுத்தி பட்டாசுகளை குறைந்த விலைக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்க அந்த தொகையை கட்டினதுக்கு அப்புறம் தீபாவளி வருமே தவிர பட்டாசு வராது. இப்படி பலரையும் ஏமாத்தினதுக்கு அப்புறம் அந்த வலைதளமும் காணாம போயிடும். நம்ம கிட்ட கொள்ளையடிச்ச பணத்தை வச்சு அவங்க பட்டாசு வாங்கி தீபாவளி கொண்டாட கிளம்பியிருப்பாங்க. இது மாதிரியான மோசடிகள்ல மாட்டாம இருக்க என்னென்ன செய்யணும்? விசேஷ நாள்கள்ல நம்பகமான நன்கு அறியப்பட்ட கடை அல்லது வலைதளங்கள்ல மட்டுமே பொருட்களை வாங்க பயன்படுத்தலாம். பாதுகாப்பான முறையை தேர்வு செஞ்சு வலைதளம் HTTPS பயன்படுத்துகிறதா அப்படின்னு சரி பார்த்துக்கணும். குறைந்த விலையில விற்பனை செய்யும் வலைதளங்கள்ல ஆன்லைன் மூலமா பணம் செலுத்துறதை தவிர்க்கலாம். புதிய வலைதளங்கள்ல பொருட்களை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த வலைதளம் அல்லது பொருட்கள் குறித்த விமர்சனங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது மாதிரியான இணையவழி குற்றங்கள் அதிகரித்து வர்ற இந்த நேரத்துல மக்கள் விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னு மத்திய அரசும் சைபர் குற்றப்பிரிவு காவல்துறையும் தொடர்ந்து அறிவுறுத்தி வர்றாங்க. இணையவழி மோசடிகள் குறித்து புகார் அளிக்க 1930 அப்படின்ற எண்ணையோ அல்லது www.cybercrime.gov.in இணையதளத்தையோ புகார் அளிக்கலாம்.